இன்றைய நித்திய வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். இத்தனை நாள் உங்க பெற்றோர்கள், உங்கள் முன்னோர்கள் அவங்களுடைய பிளெஸிங், அவங்களுடைய ஆளுகை உங்க மேல் காணப்பட்டது இருக்கலாம். இல்லை உங்களுடைய படிப்பு உயர்வுனாலே நீங்க என்ன பண்ணியிருக்கலாம், அதுதான் உங்கள் மகிமை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அதில் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வந்திருக்காது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவருடைய கர்த்தர் உன் மேலே உதிப்பார் என்று. அல்லேலூயா. அவர் வெளிச்சம் உன் மேல் படப்போகிறது. எப்படி இருள் மேலே வெளிச்சம் பட்டதோ, பட்ட உடனே அந்த இடம் பிரகாசம் அடைந்ததோ, தேவனுடைய வார்த்தை உன் மேல் இன்னைக்கு படுகிறது. இருளாக இருக்கிற உன் வாழ்க்கை மேலே தேவ வல்லமை இறங்குகிறது. ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறார். நீ இருக்கிற இடம், வேலை சனத்தில், குடும்பத்தில், உலக வாழ்க்கையில் நீ கவலையோடு இருந்து கொண்டு இருக்கலாம். உன்னை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். கர்த்தருடைய மகிமை உன் மேலே படுகிறது. நீ பிரகாசம் அடைவாய். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, தேவனுடைய பார்வை உன் மேலே படுகிறது என்றால், பிறகு ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ வார்த்தை வந்தது. அப்போ என்ன ஆச்சு? வெளிச்சத்தை இருளையும் தனித்தனியாக பிரித்தார். இரவும் பகலுமாய் கர்த்தராகிய தேவன் பிரித்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு இரவு பகலை கர்த்தர் பிரிக்க போகிறார். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, ஒரு முறை ஒரு சகோதரி இடத்துல தேடி வந்தாங்க. ஆலயத்தில் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறாங்க. கணவர் ஆட்டோ ஓட்டுறாரு, சரியான வருமானம் இல்லை, படிக்க வைக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, வாடகை கட்ட முடியல, அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி அவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழுது நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, முதல் வாரம் வந்தாங்க, 2வது வாரம் கரண்ட்டை பிடிக்கிட்டாங்க. இருட்டிலேயே 3 நாள் இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணும், சபையிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்தாமா, நீ கரண்ட் பில் கட்டு, வாடகை கட்டு, அடுத்த மாதம் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார். பாஸ்டர் நான் இதை வாங்க மாட்டேன், நாங்கள் தான் காணிக்க கொடுக்கணும், இங்கே கொடுக்குறீங்க. இல்லைம்மா, நீ கர்த்தர் மேல் விசுவாசத்தை வை. கர்த்தருடைய பார்வை உன் மேலே பட்டுச்சுன்னா, அவர் வெளிச்சம் மேலே பட்டுதான் நீ பிரகாசம் அடைவ. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். இப்படி உன் வாழ்க்கையும் உன் வீடும் இருளாக இருக்கிற சூழ்நிலை இல்லைம்மா. அவங்க எங்கே பார்த்தாலும் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா வருமானம் இல்லை, ஆட்டோவும் டியூ கட்ட முடியல, ஆட்டோ எப்போ தூக்குறது சொன்னேன். இரவில் தேவ சமூகத்தில் காத்திருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி, தேவனிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சோம். அவங்களோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் கை பிடிச்சிட்டு, ஆண்டவரே எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எங்கள் தலையை உயர்த்துங்க, உங்கள் பார்வையை மேலே படட்டும், உங்கள் வெளிச்சம் மேலே படட்டும்னு கையை பிடிச்சி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சதுன்னா ஆச்சு தெரியுங்களா, 1 மாதம் 2 மாதம் கடந்து போச்சு. 3வது மாதம் அவர் ஒரு ஸ்கூலுக்கு அவர் சவாரி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. இந்த அம்மாவுக்கும் ஒரு வேலை, வீட்டில் வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. வாய்ப்புகளை உண்டு பண்ணிக்கிற கர்த்தர் அதை இவங்க பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவர் இரவும் பகலும் ஓட்ட ஆரம்பித்தார். நடக்க காரியம் என்ன தெரியுங்களா, வாடகை மட்டும் இல்லை, இப்போது 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு லீஸ் வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல. இன்றைக்கி தேவன் அவங்க வாழ்க்கையை பாருங்கள் எப்படி மாற்றினார். உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி கர்த்தர் இருளாக இருக்கிற சூழ்நிலையை மாற்ற போகிறார். உன் பிள்ளையை குறித்து பயமாக இருக்கா, ஐயோ உன் கணவனை குறித்து வேதனையாக இருக்கா, இல்லை உங்கள் பிள்ளைங்க பேசுகிற காரியம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, வேலையில் என்ன செய்கிறதுன்னு தெரியலையா, குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியலையா, இந்த நாள் கர்த்தரோட வெளிச்சம் நீ போகிற இடம்லாம் இருக்குது. உன் வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், உன் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அந்த பிரகாசத்தை பார்க்க போகிற, அந்த மகிமையை பார்க்க போகிற. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.